எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிற ஒரு ப்ராப்ளம். ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இதுலேருந்து எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த ரூட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரூட் எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 7 அப்படி இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். ஸோ எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போது நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் பண்ணுறோம்ல, இந்த பக்கம் பண்ணுற மாதிரி ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதையும் நம்ம அதையும் இங்கே என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மெத்தட் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். இங்கேயும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இங்கே மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமும் இருக்கிற வேல்யூவையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? ஸோ இதுலேருந்து ரூட் போயிடுச்சு. ஸோ ஸ்கொயர் போட்டதுனால இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி ரூட் போயிடுச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 மட்டும் தனியாக இருக்குது. ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் பண்ணால் 49. 7 × 7 சார் 49. ஸோ அப்போது எக்ஸ், இப்போது இதிலிருந்து எக்ஸை நம்ம தனியாக எடுக்கலாம். ஸோ எக்ஸை நான் இந்த பக்கம் வச்சுட்டேன். 49 நான் எழுதிட்டேன். இந்த பக்கம் உள்ள 49 அப்படி எழுதிட்டேன். இந்த ப்ளஸ் 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ ப்ளஸ் 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? -5 ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 - 5 44. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 44 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 44 + 5 ரூட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸோ 44 + 5 49. 49 ரூட் எடுத்தால் 7. ஸோ 7 தான் இந்த 7. ஸோ இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஈக்குவல் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி அதே ஆப்ரேஷன் ஈக்குவல் டு அந்த பக்கமும் பண்ணணும். ஸோ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.